everyone, welcome to Think Easy Max channel. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 2 complex numbers-ல example 2.24 பார்க்க போறோம். Question பாருங்க. Find the principal argument arg z when z is equals to நம்மள arg z கேட்டிருக்காங்களா? அப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருப்பேன். எக்ஸசைஸ் 2.7 சம்ஸோட இன்ட்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வேணாலும் வெரிஃபை பண்ணலாம். எனக்கு arg z வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன செய்யணும்னா இதை arg of zன்னு இதுக்குள்ளே எழுதிட்டு இப்படி எழுதிக்கோங்க. arg of -2 divided by 1 plus I root 3. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தால் இது தனித்தனியாக பிரித்து எனக்கு சப்ராக்ஷனில் கொண்டு வரோன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா arg of ஃபஸ்ட்டு என்ன இருக்குது -2வா, அப்புறம் மைனஸ் arg of 1 plus I root 3ன்னு அர்த்தம். இப்போ ஆர்கியூமெண்ட்னா ஒன்றுமே கிடையாது, பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் தான். அப்போ பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், tan inverse ஆஃப் அப்படி கொண்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கொண்டு வரப்போகிறோம். ஓகேவா? ஏன்னா இது ஒரு ஃபார்முலா மாதிரி. நான் இங்கே சைடில் கூட எழுதுகிறேன் உங்களுக்காக. arg of z1 by z2 வந்துச்சுன்னு வைங்களேன். arg of z1 மைனஸ் arg of z2ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா இங்கே -2ன்னு இருக்குது, இங்கே 1 plus I root 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இது ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்குது, இதில் இமேஜினரி இல்லை. அப்போது ஒய் ஆக்சஸ் இல்லை இல்லையா? அப்போ ஒய் ஆக்சஸ் இல்லாததுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2ன்னு போட்டுக்கலாம். மாட் எடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ நீ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாசிட்டிவ் டிஜிட்ஸாக போட்டுக்கோங்க. இங்கே √3/1ன்னு இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி போட்டதுக்கப்புறம் இங்கே 0 tan 0 எனிதிங் tan 0 வந்து பார்த்தோன்னா எனக்கு 0 தான் வரும். ஸோ 0 தான் இது. மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் I 1ன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா π/3 வரும் 60ல். அப்போ உங்களுக்கு இங்கே π/3 வரும், அங்கே 0ன்னு வரும். இப்போ நம்ம முக்கியமான விஷயம் டீட்டாவை செக் பண்ண போகிறோம். இப்போ டீட்டாவை செக் பண்ண போகும்போது எனக்கு டீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. அதாவது எனக்கு வந்து ரியல் ஆக்சஸில் ஒன்றுமே கிடையாது, இமேஜினரி ஆக்சஸில் வந்து எனக்கு -√2 இருந்தது. அப்போ இது எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்க்கணும். இது செகண்ட் குவாட்ரண்ட் தானே, நெகட்டிவ் ஃபோர்த்து குவாட்ரண்ட் இல்லையா? இல்லை ஒரு நிமிஷம், சாரி. இங்கே டீட்டா வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும்னா π-ஆல்ஃபான்னு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். -2ன்றது ரியல் ஆக்சஸ், இமேஜினரியில் எனக்கு 0 இருந்தது. அதனால் நான் அதை பிளாட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸும் ப்ளஸ்ஸும்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். அப்போ வந்து எனக்கு π-ஆல்ஃபா அப்படின்னு வருமா? ஸோ எனக்கு π-ஆல்ஃபா இங்கே வர்றதுனால எனக்கு ஏற்கனவே ஆல்ஃபா இடத்துல என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இங்கே டீட்டா வேல்யூ என்னது, π. இப்போ அடுத்தது நமக்கு என்ன வந்தது, டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3ன்னு வந்தது. இப்போ நம்ம டீட்டா கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 2 குவாட்ரண்ட்டுமே எனக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்துப்பேன். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எடுக்கும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு அதே π/3 தான். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டீட்டா ஈக்குவல் டு π/3. இப்போ அந்த ரெண்டுத்தையும் அந்தந்த இடத்துல, அதாவது இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் √3/1 இருக்குல்ல, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னோடய ஒரிஜினல் டீட்டா வேல்யூ, அதாவது நான் டீட்டான்னு சொல்கிறத விட என்னன்னு சொல்லலாம், ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? arg of z என்னன்றது தான் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? which implies arg of z is equals to π-π/3. இது ரெண்டுத்தையும் போட்டேன்னா உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் z வந்தது. அப்போ பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் z-ஓட வேல்யூ என்ன, 2π/3. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். அவ்வளோதான் சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திங்க் ஈஸி மேக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.